என்னப்பா பர்மிஷன் கேட்கலாம் பார்த்தா கையில கண்ணோட நிக்கிறான் ஆளு. அந்த கண்ணை விட உங்க கண்ணுக்கு பவர் அதிகம் டாக்டர். கேளு. இப்ப பாரு. எக்ஸ்கியூஸ் சார், அந்த கண்ணை கொஞ்சம் தொங்க போடுறீங்களா? ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், இந்த பையனை கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரலாமா? அவன் வெளியே போக கூடாதுன்னு தான் உங்களை வீட்டுக்கு கூட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே 4 நாள் அடைச்சு வச்சிருந்தா எவ்வளவு பெரிய பிரில்லியண்டா இருந்தாலும் அவன் பிரெயின் பீஸ் போயிடும் சார். அவனை வெளியே கூட்டி போய் வெட்ட வெளியில ரெக்க கட்டி பறக்க விட்டா தான் அவனுக்கு பழைய நினைவு வரும். அவன் மனசு பூ மாறிலே சாகும். இதான் அந்த பூத்திரியோட புது ட்ரீட்மெண்ட். சரி டாக்டர், கூட்டு போங்க. 1 hourல வீட்டுக்கு வந்துடணும். தேங்க்யூ ஃபார் யுவர் பர்மிஷன். லெட்ஸ் மூவ். ஏக் மினிட் சார். போற இடத்துல கை செலவுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்க. இதை இன்னமா யூஸ் பண்றீங்க? நான் கேட்டது 10,000. அந்த 10,000 கூட அதுல இருந்து எடுத்து கொடுக்கணும் டாக்டர். அட பீத்திர பழுகிறா. நான் கிளம்புறேன்டா. டாக்டர், அந்த 10 ரூபாய் வாங்கிக்கோங்களேன். ஏன்? பஞ்சு முட்டைக்கு இல்லாட்டி கூட பள்ளி முட்டைக்கு உதவும். கொண்டாங்க, வந்து தொலைங்க. என்ன கடலையே விட்டு பார்க்கலாம். கடந்த கால நினைவு வந்துருச்சா? தம்புரு, இந்த இடம் தாப்பா பீச்சு. ஐயோ, இதான் பீச்சா? ஐயோ பாத்தியாரா, பிள்ளைக்கு பீச்சுனா என்னன்னே தெரியாத அளவுக்கு லாஸ் ஆயிருக்கு. பீச்சுன்னு சொன்னா எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னப்பா சொல்லிட்டாங்க? அதுதானே உன்னை சுத்தி உட்காந்துக்கிறாங்க. பீச்ல சுண்டல் விற்பாங்களே. பீச்சுன்னா உனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா அங்க சுண்டல் விக்கிற மட்டும் உனக்கு தெரியுது. அதை விடுங்க டாக்டர். ஆமா, இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அது என்னன்னு டாக்டர் நான் சொல்றேன் தம்பி. சில பேர் கடலை பார்க்க வந்திருக்காங்க, சில பேர் கடலை போட வந்திருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க வந்திருக்குமா போட வந்திருக்குமா? இந்த கேள்வி யாரா பதில் சொல்லுவா? யார் சொல்லுவா? விஷ ஊசி போட்டு கொண்டுருவேன் உன்னை. ஹை குதிரை. டாக்டர், இப்ப இந்த பேசுறதுக்கு எப்படி உண்மை வாங்க போறது? எப்படி? இப்ப அவன் அந்த குதிரையில ஏத்தி விட்டு குதிரை பெடக்ல நறுக்குன்னு ஒரு கடி கடிப்பேன். குதிரை வலிதாங்காம வெறி பிடிச்சு வேகத்துல அவனை தூக்கி எரிஞ்சிட்டு ஓடுறோம். உடனே அவன் கீழே விழுந்து பழைய நினைவெல்லாம் வந்து நான் எங்க இருக்கேன்னு கேட்பான். அப்படியே இவனை அள்ளிட்டு போய் பணம் கடத்த சொல்ல வச்சுட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டு போயிட வேண்டியதான். ஃபாலோ மீ. என்னப்பா? டாக்டர் டாக்டர், எனக்கு அந்த குதிரை மேல ஜம்ப் பண்ணி ஏறி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரணும் ஆசை இருக்கு. அப்படியா? ஜம்ப் 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 பண்றா. இப்ப குதிரை குண்டி எப்படி கடிக்கிற மட்டும் குடிகார பையன். ஆமா, குதிரை ஏன் என்ன எத்துச்சு? குதிரை அவன் கடிச்சிட்டான். அவன் கடிச்சிட்டானா? என்னடா குதிரையும் காணா அவனையும் காணா? ஏமா இங்க நின்ன குதிரை இங்க காணோம். இங்க கேளு. யோ, என் குதிரை இங்க. அது ஒண்ணுலப்பா, நம்ம பையன் குதிரையில ஏறி விளையாடணும்னு ஆசைப்பட்டாப்பா, அதான் ஏத்தி விட்டேன். போயிட்டு அந்த குதிரை மேல ஆளை ஏத்தி விட்டியா? ஐயோ, ஏற்கனவே அந்த குதிரைக்கு மெமரி லாஸ். என்னது? குதிரைக்கும் மெமரி லாஸா? இந்த குதிரை கடங்கு வைக்க போறியா? டாக்டர் போன். ஐயோ, இந்த போலீஸ் ஆபீசர் பேசுறானே. ஏற்கனவே இவன்ட்ட நான் ஓவரா பேசி வந்திருக்கேன். என்ன பண்ணுவேன்? அட்டன் பண்ணுங்க. ஹலோ, ஐ ஆம் டாக்டர் பூத்ரி ஹியர். டாக்டர், அந்த பையன் கிட்ட ஃபோன் கொடுங்க. அதாவது சார், அந்த பையன் இப்ப என்ன ஸ்டேஜ்ல? ஐயோ, பூத்திரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பூ அள்ளி போடுறானே. போன்ல இப்படி பேசுறானே, நேர்ல சிக்கனா நான் என்ன ஆவே? முதல்ல போன் ஆஃப் பண்ணுங்க. நான் சொல்ற ஐடியா கேளுங்க. என்ன ஐடியா? அதாவது டாக்டர், அவன் உங்களை அடிச்சு போட்டுட்டு குதிரையில தப்பிச்சு போயிட்டான்னு போய் சொல்லி நாம தப்பிச்சிட வேண்டியதுதானே? அப்படியே நல்ல ஐடியாடா. இதையே ஃபாலோ பண்ணுவோம். டாக்டர் ஒரு நிமிஷம். அவன் அடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். ஓகே, காயம் எங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன டாக்டர் அலங்கோலமா வந்திருக்கீங்க? அந்த மெமரி லாஸ் பேஷண்ட் என்னைய மட்டும் அடியே அடிச்சு துவைச்சு போட்டு குதிரையில தப்பிச்சு ஓடி போயிட்டான் சார். நான் கதறி எழுத பார்த்துக்கிட்ட குதிரைக்கு வாய் மட்டும் பேச தெரிஞ்சிருந்தா அதுவும் என்னோட சேர்ந்து கதறி தம்பி கூப்பிட்டீங்களா சார்? டாக்டர் வந்துட்டீங்களா? இதோ வரேன். சொல்லுங்க சார். தம்பி,
படம் காட்டு. படமா? ஐயா நான் இருக்க இந்த கோலத்துல படம் பாக்குற மாதிரியா இருக்கேன். சரி பாவம் ஆசைப்படுறீங்க, நான் வேணா குளிச்சுட்டு வந்து படம் பாக்குறேன் ஐயா. முதல்ல படம் பாருங்க, அப்புறம் எல்லாருமே சேர்ந்து உங்களை குளிப்பாட்டுறோம். அப்ப சரி, நீங்க சொன்னா சரிதான். வாங்க தம்பி வாங்க, வந்து உங்க படத்தை காட்டுங்க. நானு ஆமா, இது எப்ப எடுத்த? நான் குதிரையில போயிட்டு வரும்போது நீங்க எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தீங்களா? ஐயா இது நான் கிடையாதுயா, யாரோ மாப்பிங் பண்ணிருக்காங்க. மாப்பிங் ஐயா, அதுக்கு மேல போகாதியா. இன்னும் 24 ஹவர்ஸ்ல அவன் மெமரி ஆன் ஆகல, ஓ மெமரி ஆஃப் ஆயிடும்.